என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்தி, கிறிஸ்தவம் ஒரு இனிய அனுபவம் என்னும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவழைக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட நானும் அன்பு சகோதரர் வெங்கடேசன் அவர்களும் இணைந்து உங்களை சந்திப்பதில் நாங்கள் பேரானந்தம் கொள்கிறோம். குறிப்பாக கிறிஸ்தவ விசுவாசத்திற்கும் வேதாகமத்திற்கும் எதிராக அநேக கேள்விகளை எழுப்புகிறவர்கள் இன்றைக்கு அநேகர் எழும்பி இருக்கிறதினாலே, அநேகரை குழப்பி வருகிறதினாலே, இப்படிப்பட்ட வேதாகமத்திற்கு விரோதமாய் எழுப்புகிற கேள்விகளுக்கு பதிலளிக்கிற ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை ஜபத்தோடு நாங்கள் வழங்கி வருகிறோம். இந்த நாளிலும் கூட உங்களுக்கு அநேக சந்தேகங்கள் வேதாகமத்தில் இருக்கலாம். ஒருவேளை இன்னும் ஏன் கேள்விக்கு பதில் கிடைக்கலையே அப்படின்னு இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா, நிகழ்ச்சியின் முடிவில் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அல்லது இமெயில் அனுப்பலாம். கண்டிப்பாக உங்கள் கேள்விகளுக்கான பதிலையும் நாங்கள் வழங்க ஆயத்தமாக இருக்கிறோம். சரி, இப்போ நிகழ்ச்சிக்கு போகலாமா? ஆனால் பிரைஸ்லாண்ணே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய நிகழ்ச்சி அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. குறிப்பாக நிறைய பேர் வேற்று மதத்தை மார்க்கத்தை சார்ந்தவர்கள் கூட உங்களுடைய நிகழ்ச்சி எங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்குது, அல்லது எங்களுக்கு நிறைய கேள்விகளுக்கு பதில் கிடைச்சதுன்னு சொல்லி அவங்க சொல்லுகிற அந்த அனுபவங்கள் நமக்கு உண்மையாகவே பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிறது. அது கர்த்தருக்கே எல்லா மகிமையும் நம்ம செலுத்தணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்குன்னு ஒரு ஹாட் டாபிக் ஒன்று நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், சமீபத்தில் நமக்கு தெரியும், பிரான்ஸில் வந்து அநேகர் நூற்றுக்கணக்கான மக்கள் மரித்து போனார்கள். கண்டிப்பாக எங்கு பார்த்தாலும் இன்னைக்கு வந்து தீவிரவாதங்கள் தலை தூக்கி விட்டது. நிறைய இடங்களை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அப்படிப்பட்ட அப்பாவி ஜனங்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். இதை குறித்து நம்ம ஒருவேளை யார்ட்டையாவது பேசினா அல்லது நம்மகிட்ட கேள்வி எழுப்புறவர்கள்ட்ட இதை நம்ம ஹைலைட் பண்ணா, உடனடியாக வேதாகமம் கூட தீவிரவாதத்தை போதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு சில வசனங்களை எடுத்து வச்சு நம்மோடு கூட அவங்க வாதாடுறாங்க. அந்த வரிசையில 137ஆம் சங்கீதத்தை அவங்க மேற்கோள் காட்டுறாங்க. அதுல குறிப்பா 9வது வசனம், உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான். அந்த ஒரு வசனத்தை பிடிச்சு பத்தியா, குழந்தைய சாகடிக்கிறவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லிட்டு அதுல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இதை காட்டுறாங்க. இன்னும் ஒரு சில வசனங்கள் எல்லாம் காட்டுறாங்க. நம்ம இன்னைக்கு இதை குறித்து பேசி ஆகணும். நிச்சயமான நீங்க சொன்னது மாதிரி இன்றைக்கு உலகத்துக்கு வந்து அச்சுறுத்தல் வந்து தீவிரவாதம். அது ரொம்ப முக்கியமான, மிக முக்கியமான. அதுலேயும் மிக ரொம்ப சொல்ல போனால் மத தீவிரவாதங்கள். இன்றைக்கி அது வந்து இன்னைக்கு உலகம் பூரா வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இன்றைக்கி மக்கள் வந்து அந்தந்த மதங்களில் இருப்பவர்கள் கூட வெறுக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் இருக்குது. இது ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்க? நல்ல மக்கள் சில நல்ல மக்கள் எல்லா மதங்களிலும் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அந்த மக்கள் கூட ஏன் இந்த எங்கள் மதத்தவர்கள் இப்படி செய்கிறாங்க, இந்த எங்கள் மதத்துடைய பேரை வச்சு இப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லுகிற ஒரு சூழ்நிலை. அப்போது இந்த தீவிரவாதிகள் கூட ஏதோ மேம்போக்காக அப்படி செஞ்சுட்டு போகிறது கிடையாது. அவர்கள் என்ன செய்கிறாங்க, அவங்க ஏன் அப்படி செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, எங்களுடைய வேதம் தான் அப்படி சொல்லுகிறது, எங்களுடைய வேதம் இப்படித்தான் கற்றுக் கொடுக்கிறது, எங்களுடைய வேதம் வந்து இப்படி நான் நடந்து விடுவோம் என்று சொன்னால், இப்படி எங்களுடைய கடவுளுக்காக நான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தால் எனக்கு வந்து சொர்க்கம் கிடைக்கும், சொர்க்கத்தில் அழகிய பெண்கள் கிடைப்பாங்க, சொர்க்கத்தில் எனக்கு மது கிடைக்கும், மது ஆறு ஓடும், இப்படிங்கிற காரியத்தெல்லாம் சொல்லி அந்த தீவிரவாத செயல்களில் ஈடுபடுறதை பார்க்குறோம். அப்போ இது ஒரு எல்லா மக்களுக்கும் இது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு இறைவன் வந்து இப்படி சொல்லுவாரா? இப்படி வந்து மனிதர்களை கொலை செய்ய சொல்லி இப்படி கொன்று குவிக்கிற சூழ்நிலையை பார்க்குறோம். அப்போது இதற்கு வந்து சாதாரணமாக என்ன ஒரு தீர்வு அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இது இறைவன் இப்படி சொல்லக்கூடாது, இப்படி சொல்ல மாட்டார், இப்படி அப்பாவி ஜனங்களை கொலை செய்வது என்பது ரொம்ப தவறான காரியம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல வரும் பொழுது, உதாரணத்துக்கு நீங்கள் சொன்னது போன்ற சில வசனங்கள் சில வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே, அதாவது கிறிஸ்துவுக்கு முன்பாக இருக்கக்கூடிய பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே இப்படிப்பட்ட சில வசனங்களை எடுத்து காண்பித்து, நீங்கள் என்ன பெரிய இதாக பேசுறது, உங்கள் பைபிளும் தானே சொல்லுது, நீங்கள் என்ன பெரிய அன்பின் மார்க்கமா, என்னமோ அன்பே உருவான மாதிரி நீங்கள் இயேசுநாதர் காட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, அவங்க இயேசு பழைய ஏற்பாட்டில் அப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேள்வி வைப்பாங்க. இயேசு கிறிஸ்து தெய்வம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு பைபிள்லேருந்து வேற வசனத்தை காமிப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் இயேசு கொடூரமான சட்டத்தை கொடுத்தார் அப்படின்னு காமிக்கிறதுக்கு அவங்க இயேசு தானே சொன்னார் பழைய ஏற்பாட்டில், அங்கே இயேசு வந்து இயேசு தான் சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இல்லை, இதை சொல்லும் போது நம்ம இதை சொல்லாமல் இருக்க முடியாது. என்னன்னா வேதம் முரண்பாடு,
ஆனா அந்த வேதாகமத்துல தான் வந்து எனக்கு ஆதாரம் இருக்கு தீர்க்கதரிசியையும் தேடுறாங்க. அப்ப இந்த இடத்துல என்ன, உங்க இயேசு தான் சொல்லியிருக்காரு, உங்க இயேசு தான் வந்து பிள்ளைகளே கொல்ல சொல்லியிருக்கிறாரு. இப்போ பைபிள் படிக்கும் பொழுது ஒரு காலத்துல ஒரு கால சூழ்நிலையில என்ன சொல்லப்பட்டிருக்கு, என்ன விஷயங்கள் நடந்திருக்கு இப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்க்கும். இப்போ இந்தியாவிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னையிலேருந்து ஒரு 200 வருஷம் 300 வருஷத்துக்கு முன்னாடி ராஜாக்கள் கால ஆட்சி காலங்கள் இருந்திருக்கு. கிழக்கிந்திய கம்பெனி வந்து இந்தியாவை பிடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கங்கே ராஜாக்கள் ஆட்சி செஞ்சுருக்காங்க, யுத்தங்கள் நடந்திருக்கு, பல மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க யுத்தங்களில். இது நமக்கு ஒன்றும் தெரியாது கிடையாது. ஆனால் அன்றைக்கு நடந்தது மாதிரியே இன்றைக்கும் வந்து நடைபெறுமா அப்படின்னா கிடையாது. சட்டங்கள் மாறி இருக்கு, ஆட்சிகள் மாறி இருக்கு, பலவிதமான மாற்றங்கள் இன்றைக்கு உலக மக்களுடைய மனநிலைகள் உண்டாயிருக்கு. அதை நம்ம முதல்ல தெரிந்து கொள்ளணும். அப்போது வேதம் சொல்லுகிற காலம் என்ன, இன்றைக்கு நாம் பேசிக்கொண்டிருக்கிற காலம் என்ன அப்படிங்கிறது முதல்ல பார்க்கணும். வேதாகமம் சொல்லுகிற காலம் ஏறக்குறைய 3500 வருஷம், 3000 வருடம், 4000 வருடங்களுக்கு முன்பாக அன்றைக்கு இருந்த கால சூழ்நிலையில் அன்னைக்கு இருந்த மக்களுக்கு சில கட்டளைகளை, சில காரியங்களை இறைவன் வந்து அவர் இஸ்ரவேல் ஜனங்களை ராஜாவாக ஆட்சி செய்யும் பொழுது இஸ்ரவேலை தன்னுடைய அவர்கள் தன்னுடைய சொல்லை கேட்கக்கூடிய வகையில் இருந்த காலகட்டங்களில் ஆண்டவர் சில கட்டளைகளை அவர் கொடுக்கிறார். குறிப்பாக இப்போ இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும், இந்த சங்கீதம் 137:9 பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளை மோதி அடிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இது முதல்ல வேதாகமம் என்ன அப்படிங்கிறது முதல்ல தெரிந்து கொள்ளும். வேதாகமத்தில் கடவுளுடைய வார்த்தை முழுமையாக கடவுளுடைய பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதல் என்னுடைய வேதாகமத்துக்கு இருக்கிறது. ஆனால் கடவுளுடைய வார்த்தை அப்படின்னு சொல்லப்படுகிற நேரடியாக கர்த்தர் வந்து பேசுகிற வார்த்தை மட்டும் தானா அப்படின்னா அது மட்டுமே கிடையாது. கர்த்தர் நேரடியாக தீர்க்கதரிசிகளோடு பேசின வார்த்தைகள் உண்டு. அதே நேரத்தில் கடவுள் வந்து தீர்க்கதரிசிகளுக்கு இருதயத்திலே சொன்ன வார்த்தைகள் உண்டு. அது மட்டுமல்ல, நடந்த சரித்திரத்தை குறித்து எழுதி சொல்லி கர்த்தர் தீர்க்கதரிசிகளுக்கு ஏவுகிறார். அப்போ நடைபெற்ற சம்பவங்களை கூட தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிறார்கள். சில நேரங்களில் தீர்க்கதரிசிகளுடைய ஜெபங்கள், நீதிமான்களுடைய ஜெபங்கள், நீதிமான்களுடைய கதறல்கள் இதெல்லாம் கூட வேதாகமத்தில் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. சில நேரங்களில் நீதிமான்களுடைய ஆலோசனைகள் அது கூட பரிசுத்த வேதாகம் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ சில நல்ல ஆலோசனைகள் நீதிமான்கள் மூலமாக வரும் பொழுது அதுவும் தேவனுடைய வார்த்தையாக வேதத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கணும். அப்போ இப்படி வேதாகமம் முழுமையும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஏவப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் நமக்கு கிடையாது. முழு வேதாகமும் பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலினால் எழுதப்பட்டது. அப்போது சில இடத்துல சொல்லுவாங்க, பவுல் தன்னுடைய ஆலோசனை சொல்லியிருக்கிறாரே, உண்மைதான். அவருடைய ஆலோசனையை எழுதும்படியாக ஏவினவர் பரிசுத்த ஆவியானவர். அதைத்தான் நம்ம குறிப்பா சொல்லுவோம். தெளிவா சொல்லுது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. அது தேவ மனுஷன் சகலவிதமான நல்லொழுக்கத்திலும் வளரவும் சகலவிதமான. அப்போ சில சம்பவங்கள் இருக்குதே, இப்படிப்பட்ட சம்பவம்லாம் எழுதப்பட்டிருக்கே, உண்மைதான் இருக்குது. அதை எழுத சொன்னவர் பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதல் தான். ஏன்னா அந்த சம்பவங்கள் மூலமாக பலவிதமான காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். ஒரு சம்பவத்துல உங்களுக்கு படிப்பனை இல்லாம இருக்கலாம், அல்லது ஒரு சில நபர்களுக்கு இல்லாம இருக்கலாம், ஒரு சில கூட்டத்துக்கு இல்லாம இருக்கலாம், இந்த காலத்துக்கு இல்லாம இருக்கலாம். ஆனால் இன்றையிலிருந்து 3500 வருஷத்துல பலவிதமான சமுதாயங்கள் கடந்து போயிருக்கிறது, பலவிதமான சந்ததிகள் கடந்து போயிருக்காங்க. எந்த சமுதாயத்துக்காகவும் அதுல படிப்பினை இருக்கும். அப்ப கடவுள் ஏதோ ஒரு சமுதாயத்துக்கு அல்லது ஏதோ ஒரு மக்களுக்கு அதுக்கான படிப்பினையை அங்க கொடுத்துதான் வைத்திருந்தார். பொதுவாக இந்த டீச்சிங் அப்படின்னு சொன்னாலே, ஒரு காரியத்தை வந்து ஒருத்தர் போதிக்கினாலே ஒரு சில இல்லஸ்ட்ரேஷனை கண்டிப்பாக ஒரு கதையை, ஒரு சம்பவத்தை, நடந்த சம்பவத்தை சொல்லி அதை வந்து விளக்குவாங்க, ஈஸியாக விளங்கிக்கலாம். ஒரு நல்ல ஒரு மாரல் ஸ்டோரியை சொல்லி பொதுவாக படித்தவங்களுக்கு அது தெரியும், அல்லது டீச்சிங் லைனில் இருக்கவங்களுக்கு அது தெரியும். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்ல வந்திருக்கிறாரு, நடந்த சம்பவத்தை அழகா வேத புஸ்தகம் மேற்கோள் காட்டுது. நம்ம அது வந்து இப்படி பார்க்காம இது ஏன் இது இருக்குது, ஏன் அது இருக்கு அப்படின்றது வந்து அது ஒரு தவறான ஒரு கண்ணோக்கத்தான். நீங்கள் அடிக்கடி இந்த வசனத்தை பயன்படுத்துவீங்க, அசுத்தமா இருக்கிறவனுக்கு எல்லாமே அசுத்தமாக இருக்குன்றது. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த 137 சங்கீதம் 137 பொறுத்த வரைக்கும் அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேலுடைய மக்கள் அங்கே வேதனையோடு கூட அவர்கள் பாபிலோனிலே அனுபவித்த, நீங்க அந்த முந்தின வசனம் கொஞ்சம் வாசித்தீங்கன்னா தெரியும். பாபிலோன் குமாரத்தியே, பாழாய் போனவனே, நீ எங்களுக்கு செய்தபடி உனக்கு பதில் செய்கிறவன் பாக்கியவன். இப்போ இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அவர்கள் பிள்ளைகளை மோதி அடியுங்கள் என்று நேரடியாக சொல்லவில்லை. ஏற்கனவே அவர்களுக்கு செய்யப்பட்டது போல யாராவது உனக்கு செஞ்சா அவங்க பாக்கியவான். இது வந்து வேதனையுடைய வெளிப்பாடு. அது ஃபர்ஸ்ட் வசனம், அதான் வேதனையுடைய வெளிப்பாடு நான் சொல்றேன். அதாவது எனக்கு செஞ்சுட்டாங்க,
எனக்கு செஞ்ச மாதிரி உனக்கு யாராவது திரும்ப செஞ்சாங்கன்னா அது வந்து பாக்கியவானா இருப்பான். இது வந்து மன குமுறல் அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம பார்க்கறோம். இது அவர்களுடைய பாடுகளுடைய வேதனை. இதை கடவுள் வந்து இதை சொல்லுன்னு சொல்ல, அவர்கள் சொன்னதை எழுத சொல்லியிருக்கிறார். அவர்கள் என்னெல்லாம் சொன்னார்களோ அதை எழுத சொல்லியிருக்கிறார், அவ்வளவுதான். அப்ப இதை தான் நம்ம புரிஞ்சோம். இது கடவுள் சொன்னாரா, இது நேரடியாக ஆண்டவர் வந்து இதை செய் அப்படின்னு சொன்னார், ஆனால் செய்யின்னு சொல்லலை. ஆனால் இவர்கள் ஏற்கனவே சொன்ன விஷயத்தை கடவுள் தன்னுடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அவர்களுடைய வாழ்க்கையில பட்ட பாடுகள், அவருடைய துன்பங்களுக்கு மத்தியில் அவர்களுடைய குமுறல்கள், இதைத்தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் வந்து பழைய ஏற்பாட்டினுடைய வசனங்கள். இது சரித்திர சம்பவம். கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக 750-700 வருஷத்துக்கு முன்பாக நடைபெற்ற ஒரு சரித்திர சம்பவத்தை தான் நம்ம வாசிக்கிறோம். தொடர்ந்து இதுக்கு மேலே இன்னும் கூட கொஞ்சம் நம்ம முன்பாகத்தில் போகும்போது சாமுவேல் புஸ்தகத்திலையும் முன்பாக உபாகம புஸ்தகத்திலையும் வாசிக்கும் போது சில இடங்களிலே தேவன் சில ஜனங்களை, சில மக்கள் கூட்டங்களை முழுமையாக அழிக்கும்படி சொல்லுகிறார், முழுமையாக டெஸ்ட்ராய்ட் பண்ணும்படி சொல்லுகிறார். ஆமா, சில இது தேவன் வந்து ராஜாவாக இருக்கும் பொழுது சில ஜாதிகள், சில இனங்கள் கடவுளுக்கு விரோதமான காரியங்களிலே தங்களை கரைப்படுத்தி கொண்டது மட்டுமல்ல, சமுதாயத்துக்கு இழுக்கு வர பண்ணுகிற சம்பவங்களை செய்தார்கள். உதாரணத்துக்கு அவர்கள் என்னெல்லாம் செய்தார்கள் அப்படின்னு பார்க்கும்போது வேதாகமும் பல விஷயங்களை சொல்லுகிறது. என்ன அப்படின்னு பார்த்தா, முதல்ல வந்து அவர்கள் இயற்கைக்கு மாறான பாலுறவுகளே வாழ்ந்தார்கள். முதல்ல இயற்கைக்கு மாறான பாலுறவு. இது வந்து நான் சொன்னேன், இன்றைக்கு இருக்கிற கட்டளை அல்ல, இது 3500 வருஷத்துக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு கட்டளை. அப்போ அன்றைக்கு வாழ்ந்த மக்கள் இயற்கைக்கு முறைகேடான பாலுறவு, அது மட்டும் இல்லை பிள்ளைகளை கொலை செய்தார்கள், பிள்ளைகளை பலியிட்டார்கள் தங்கள் தெய்வங்களுக்கு பிள்ளைகளை பலியிடல். இன்னைக்கு கூட வந்து யாராவது என் குழந்தைய சாமிக்கு பலியிடுறேன் அப்படின்னு சொன்னால், பலியிட்டாங்கன்னா அரசாங்கம் அவங்களுக்கு இந்த மரண தண்டனை தான் கொடுக்கும். இன்னைக்கு அரசாங்கம் அவங்கள வந்து சும்மா பார்த்துக்கிட்டு பிள்ளைய பலி கொடுத்துட்டு, உன் பிள்ளை தானே பலி கொடுத்தியா பரவாயில்லன்னெல்லாம் சொல்ல போகிறது கிடையாது. நிச்சயமாக அவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தண்டனை கொடுப்பாங்க. அப்போ இது வந்து தவறு. அப்போ இதை தான் நம்ம இன்றைக்கு வேதாகமத்தில் பார்க்குறோம். அப்போ இது மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்களை சுற்றி இருந்த சில இன மக்கள் மட்டும் என்ன செய்கிறார்கள் என்றால், இப்படிப்பட்ட சமுதாயத்திற்கு சீர்குலைச்சலை உண்டு பண்ணுகிற சில செயல்களை செய்கிறார்கள். எந்த ஒரு அரசாங்கமும் எந்த ஒரு ராஜாவும் என்ன பண்ணுவாங்கன்னா, சமுதாய சீரழிவு அப்படின்னு வரும் பொழுது அவர்களுக்கான முழு தண்டனையும் கொடுக்கும். அப்போ அந்த காலங்கள், இப்போ இந்த காலத்தில் அப்படின்னும் போது குறிப்பிட்ட ஒரு நபர் அல்லது குறிப்பிட்ட இடத்துல இருக்கிற சிலர் செய்த தவறுகளை மட்டும் தண்டிக்க முடியும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாட்டில் இருக்கிற எல்லா மக்களும் செய்யக்கூடிய தண்டனையை அவர்களை கொலை செய்ய வேண்டும் அல்லது அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், தன் பக்கம் இருக்கிற ஜனங்களை வைத்து தான் இறைவன் தண்டிக்கிறார். அப்போ அவர்களை தண்டிக்கும் போது அவர்கள் இருக்கிற எல்லா மக்களையும் கொன்று விடுங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ பிள்ளை என்ன தப்பு செஞ்சது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. கண்டிப்பா இப்போ அந்த முழு சமுதாயமும் சீர்குலைவு அடைந்து, முழு சமுதாயமும் இந்த தேசத்துல அழிவை கொண்டு வரக்கூடிய அல்லது மற்றவர்களை கெடுக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவர்களை அழித்து போடும்படி சொல்லும் பொழுது, அங்கே வெறும் குழந்தைகளை மட்டும் வைக்க முடியாது. ஒருவேளை பெண்களும் அந்த பாவத்துக்கு உட்பட்டவர்கள், ஆண்களும் அந்த பாவத்துக்கு உட்பட்டவர்கள். அப்போ யார் மிச்சம் இருக்கிறா? சிறு குழந்தைகள். இப்போ ஒரு நாட்டின் மேலே படையெடுக்கும் போது, எல்லா நாட்டின் மேலே படையெடுக்கும் போதும் கடவுள் வந்து குழந்தைகளை கொல்லக்கூடாது அப்படிங்கிற சட்டத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறார், பெண்களை கொல்லக்கூடாது என்ற சட்டத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஆனால் குறிப்பிட்ட இந்த சில சமுதாயங்களில் மட்டும் என்ன சொல்றாருன்னா, எல்லாரையும் வந்து அழிக்கணும். ஏன்னா அங்கே சிறு குழந்தைகளை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு நாட்டு மேலே படையெடுக்கும் ஒரு 500 குழந்தைகள், ஒரு 1000 சிறு குழந்தைகள் இருக்குன்னு வைங்க. அவங்கள கொண்டு வந்து இவங்க பெற்றோர் இல்லாமல் அல்லது தாய் இல்லாமல் அந்த பிள்ளைகளை கொண்டு வந்து கண்டிப்பாக வந்து அன்றைக்கு வளர்ப்பது அப்படின்றது ஒரு கடினமான காரியம் என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். அப்போ இது 3000 வருஷத்துக்கு முன்பாக கடவுள் ராஜாவாக இருந்தபோது சில சட்டங்கள் சில இன மக்களை மட்டும் டெஸ்ட்ராய் பண்ணும்படி கடவுளுடைய தண்டனையாக வருகிறது. அது எல்லாத்துக்கும் செய்ய முடியாது. இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரையும் அப்படி அழிக்க முடியாது. அப்போ அவங்களுக்காக கடவுள் கொடுக்க வேண்டிய தண்டனையை மனிதர்கள் மூலமாக அன்றைக்கு கடவுள் கொடுத்தது தான் நம்ம பார்க்குறோம், நிறைவேற்றினார். ஆனால் அதே கடவுள் வந்து யுத்த சட்டங்கள்னு வரும்போது, யுத்தத்தில் பெண்களை கொலை செய்யக்கூடாது, பிள்ளைகளை கொலை செய்யக்கூடாது என்று பல்வேறு விதமான சட்டங்களை கொடுத்திருக்கிறார். இதுவும் யுத்தம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் ஒழிய மதம் பரப்புதல் அல்லது மதத்துக்கு மாற்றுதல், ஏன் மதத்துக்காரன் அதுக்காக மற்றவனை கொலை செய்யலாம், இப்படி எங்கேயுமே வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கும். கடவுளுக்காக செய்வது கிடையாது. கடவுளுக்காக நீ வந்து யுத்தம் பண்ணி, எனக்காக வந்து என் மதத்துக்கு அவன் வரல, என்னை அவன் வணங்கல, அதனால நீ மற்ற நாட்டில் இருக்கிறவனை போய் கொலை செய்யு அப்படின்னு கடவுள் எங்கேயுமே சொல்லல. வேதாகமத்தில் எங்கேயுமே அந்த நாட்டுக்காரன் என்ன வணங்கல, என்னுடைய இதுக்கு வரல, அதனால நீ அவனை போய் கொலை செய்ய, என்னைய நீ வந்து வணங்கிட்டான் அப்படின்னா விட்டுரு அப்படின்னு சொல்லல. அவன் வணங்குற வரைக்கும் நீ அவனை கொலை செய்ய அப்படின்னு வேதம் சொல்லல. ஒருத்தன் பக்கத்து நாடு இருக்குது, அந்த நாடு வந்து வேதாகமத்தினுடைய தேவனை வணங்கல,
அவன் வேதாகமத்து தேவனை வணங்குனானா நீ விட்டுரு, வணங்கலைன்னா அவனை கொலை செய்யு, இப்படி பைபிள் சொல்லல. வணங்குற வரைக்கும் கொலை செய்யும் அதான் அப்படியும் சொல்லல. அப்ப பைபிள் தெளிவுபடுத்துது. அரசியல் காரணங்கள், அரசியல்ல சில காரணங்கள்ல யுத்தங்கள் வரும். சில யுத்தங்கள் வந்தால் அந்த யுத்தத்துல என்னென்ன நடைபெறணும் அது எல்லாமே வேதாகமம் நமக்கு தெளிவுபடுத்துது. ஆனால் இதெல்லாம் வந்து முதல் காலகட்டங்கள்ல ஒரு சமூக நலன் கருதி சில முறைப்பாடுகளை, சில கட்டளைகளை கடவுள் கொடுத்திருந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பொழுது இங்கே உலகளாவிய சில காரியங்களை அவர் வந்து இங்கே நமக்கு வெளிப்படுத்துறார். என்ன அப்படின்னா, நாடுகளை கடந்து, இனங்களை கடந்து ஒரு அன்பின் செய்தியை தான் இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இது எல்லா நாடுகளுக்குள்ளேயும் வாழ்ற மக்களுக்கு பொருந்தக்கூடியது. இப்போ ஆண்கள் பொதுவாக தாடி வச்சிருப்பாங்க இஸ்ரேல் நாடுகள்ல. இன்னைக்கு எல்லாரும் இயேசுநாதர் தாடி வச்சிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து எல்லாரும் தாடி வைத்துக் கொண்டிருப்பது இல்லை. வேதாகமும் அப்படி போதிக்கல. இயேசுவை போல நானும் தாடி வைக்கணும் அப்படிங்கிற போதனை நமக்கு கிடையாது. இது வந்து இதுதான் பைபிள் சொல்லி கொடுக்குறது. என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து என்னத்தை கற்றுக் கொடுத்தாரு? அன்பின் மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தாரு. என்ன, உன்னை வந்து சபிக்கிறவனை நீ ஆசீர்வதி, உன்னை துன்பப்படுத்துறவனுக்காக நீ ஜெபம் பண்ணு. இதுதான் இயேசு கற்றுக் கொடுத்தது. இது உலகளாவிய ஒரு மார்க்கம். அதான் நாங்கள் திரும்ப சொல்றோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனுஷனாக வந்தபோது, தேவனுடைய வார்த்தையாகிய தேவனுடைய குமாரன் இந்த பூமிக்கு மனுஷனாக வந்தபோது எல்லா மனிதர்களை விட ஒரு உன்னதமான ஒரு அறிவுரையை அவர் இந்த உலகத்துக்கு கொடுக்கணும். அதைத்தான் அவர் கொடுத்தார், மன்னிப்பு. இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில நம்ம அவருடைய பிறப்பிலிருந்து அவருடைய வாழ்க்கையில நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது உலகத்திலேயே ஒரே ஒரு ரோல் மாடல் இருக்க முடியுமானால், ஒரிஜினலா ஒரே ரோல் மாடல், எனக்கு ஒரு முன்மாதிரி அப்படின்னு ஒருத்தர் சொல்ல முடியுமானால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர இந்த உலகத்துல வேற எந்த மனுஷனையும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா சரியான ரோல் மாடல். அவரை பின்பற்றினால் நிச்சயமாக இந்த உலகத்துல ஒரு சிறந்த மனிதன் என்று சொல்லி மக்கள் போற்றக்கூடியவர்களாக மாறுவார்கள். அதை வந்து எந்த ஒரு மாற்றமே கிடையாது. வேற யாரையாவது பின்பற்றணும்னு வைங்க, திரும்பி பார்க்க கூட முடியாது. அவ்வளவு ஒரு மனிதர்களே அவர்களை தூற்றி விடுவார்கள், இவ்வளவு கேவலமான மனிதனா என்று. ஏனென்றால் அவர்களுடைய முன்மாதிரிகளும் அவருடைய வாழ்க்கையில் அப்படிதான் வாழ்ந்திருப்பார். ஆனால் பரிசுத்த வேதாகம் சொல்லுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவரை தவிர அந்த உலகத்திலே அவ்வளவு ஒரு நல்ல ஒரு பின்பற்றக்கூடிய ஒரு ரோல் மாடல் வேற யாருமே இருக்க முடியாது. அப்போ அவர் தான் இந்த அன்பின் மார்க்கத்தை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்போ இன்றைக்கு நிறைய நம்மகிட்ட வந்து கேள்வி சொல்லுகிறவர்கள், உங்க பைபிள்ல இருக்கே பழைய ஏற்பாட்டில் எந்த கிறிஸ்தவனும் எங்கள் பைபிளில் வந்து கொலை செய்ய சொல்லியிருக்கு, அதனால நான் கொலை செய்கிறேன், எங்களுடைய சர்ச்சை அடிச்சிட்டீங்க அதனால நாங்கள் உங்களுடைய மத கோயில்கள் இடிக்கிறேன், எங்களுடைய கிறிஸ்தவரை 2 பேரை நீங்க அடிச்சிட்டீங்க அதனால நாங்கள் 4 பேர் அடிக்கிறேன்னு ஒரு காலத்திலும் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. இப்போ உடனே கேட்பாங்க, நீங்க இப்படி சொல்றீங்க அப்படிம்பாங்க. அதாவது சிலுவை போர்கள், அது வந்து உங்க சிலுவை பேர்லயே போர்கள் நடந்திருக்கே அப்படின்னு சொல்லுகிற காரியத்தை பார்க்கலாம். கிட்டத்தட்ட 8ஆம் நூற்றாண்டுல இருந்து 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சிலுவை போர்கள் நடைபெற்று நம்ம பார்க்கலாம். இந்த டாபிக்கை தொடும் போதெல்லாம் கண்டிப்பா வந்து சிலுவை போர் நிச்சயமா கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா ஏதோ ஒரு வழியில், அதாவது இப்ப நான் சொல்றேன் பாருங்களேன், இயேசு அன்பின் மார்க்கத்தை தான் கற்றுக் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து அன்பை தவிர வேற எதையும் போதிக்கல அப்படிங்கறத நான் ஆணித்தரமாக சொல்ல முடிகிறது. அந்த வாருக்கு பேர் இயேசு வார்னு வச்சா கூட தப்புதான். அதனால இயேசு என்னத்தை கற்றுக் கொடுத்தாரோ அதைத்தான் நம்ம இன்னைக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து அன்பின் மார்க்கத்தை தான் சொன்னார். இயேசு கிறிஸ்து அன்பை தான் போதித்தார். ஒருவேளை நீங்களும் நானும் வந்து அன்பை காட்டலங்கிறதுக்காக இயேசு போதிக்கலன்னு ஆக போறது கிடையாது. இயேசு போதித்தது அன்பின் மார்க்கம் தான், அதுல வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அப்ப அன்றைக்கு வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் வேதாகமத்தை தவறாக பயன்படுத்தினாலோ அல்லது வேதாகமத்தில் இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு இயேசு போதித்ததெல்லாம் விட்டுட்டு பழைய ஏற்பாட்டில் இருக்கிற வசனங்களை எடுத்துக்கிட்டோ இயேசு சிலுவை போர் என்ற பெயர்ல போர்களை செய்திருந்தால் அது தவறுதான். வேதாகமும் அதை அனுமதிக்கவே இல்லை. வேதாகமும் அதுவும் இயேசு கிறிஸ்துடைய வழியை பின்பற்றுகிறவர்கள் யுத்தம் செய்வதை, போரிடுவதை, மற்றவர்களை கொலை செய்வதை எந்த காலத்திலும் அதுவும் மதத்தின் பெயர்லனா சுத்தமாகவே வேதம் அதை அனுமதிக்கல. எந்த வகையிலும் சொல்ல முடியாது. கிராமத்துக்கு போங்க, அங்க ஊழியம் செய்ய போறீங்க, ஏற்றுக்கொள்ளலைன்னா காலில் இருக்கிற தூசியை உதறிட்டு வாங்கன்ற அதைத்தான் இயேசு கற்றுக் கொடுத்தார். ஒரு அற்புதமான அப்ப நீ பிரசங்கிக்க வேண்டியதுதான் நம்ம கடமை. இப்போ ஒரு இடத்துல போறோம், பிரசங்கிக்கிறோம், பிரசங்க ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாம போகலாம், நம்மளை எதிர்க்கலாம்.
அதை பற்றிலாம் கவலை இல்லை. பிரசங்கிக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. நிச்சயமா. அப்போ பிரசங்கிக்கிறவர்கள் வந்து இதை வந்து ஃபோர்ஸ் பண்ணணும், அவங்கள வந்து அவங்க ஏற்றுக்கலைன்னா அவங்கள வந்து நம்ம வந்து அவங்கள மேற்கொள்ளணும், அவங்கள கொலை செய்யணும், அல்லது அவங்கள மிரட்டணும், மிரட்டி பணிய வைக்கணும், இப்படி நம்ம வேதம் நமக்கு இப்படி நம்மகிட்ட கேள்வி கேட்கறவங்க ரெண்டு விதத்திலும் அவங்க வந்து முரண்படுறதை நம்ம பார்க்குறோம். ஒன்று வந்து நிர்பந்தமே இல்லை எங்க கிட்ட அப்படின்னும் வைப்பாங்க, அங்கேயே நிர்பந்தம் உண்டுன்றதையும் நம்ம வந்து அவங்க கிட்ட பார்க்கலாம். அதாவது அன்னை இது வந்து அவர்கள் பின்பற்றுகிற புத்தகங்களை தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அவங்க பின்பற்றுகிற ரோல் மாடல், பின்பற்றுகிற முன்மாதிரி. இவங்க வந்து காரணமே வந்து இப்போ இவங்களை நம்ம தப்பு சொல்றது இல்லை, இவங்களை நல்ல மனிதர் நம்ம எப்பவுமே சொல்லுவோம், நல்ல மனிதர்கள் எல்லா இதுலையும் இருக்கத்தான் செய்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி. ஆனால் இவங்க யாரை பின்பற்றுறாங்க, அவங்களுடைய வழி என்ன சொல்லுகிறது? நம்ம எப்படி சொல்றோம், இயேசு கிறிஸ்துவ தான் நாங்கள் பின்பற்றுறோம். இயேசு எங்கேயும் சொல்லலைங்க, இயேசு யாரையும் கொலை செய்ய சொல்லலை. கண்டிப்பா. அப்போ நாங்கள் வந்து கொலை செய்யக்கூடாது, நாங்கள் யாரையும் வந்து துன்புறுத்துவதோ அல்லது அவர்களை வந்து மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கு, அவர்களை மதம் மாற்றுவதற்காக அல்லது அவர்களை திரும்ப கொண்டு வருவதற்காக அவர்களை வன்முறைகளில் ஈடுபடுவதோ இயேசு கிறிஸ்து அனுமதித்த வழி அல்ல. அதை நம்ம தெளிவாக சொல்றோம். ஆனால் இதே மாதிரி அவர்களுடைய ரோல் மாடல்கள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தா இருக்கு. ஆமாம், வேற வழி இல்லை, இருக்கு. இப்போ அவருடைய புத்தகங்களை எடுத்து போடும்போது இந்த மாதிரி செய்திருக்கிறாரு, இப்படிப்பட்ட நாடுகளுக்கு வந்து மிரட்டல் கடிதம் அனுப்பிச்சிருக்கிறாரு அப்படின்னும் போது பதில் இல்லை. ஒன்னா எங்க மார்க்கத்துக்கு வந்துரு, வராட்டி உன்னுடைய நாடையும் உன்னுடைய மக்களையும் இழந்து விடுவாய் அப்படின்னு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கு. அப்போ இதைதான் நம்ம சொல்றோம், இது வன்முறை இல்லையா? இது வந்து அப்ப யார் ரோல் மாடல்? இதை இங்கதான் ரொம்ப முக்கியமானது, யாரை நாம் பின்பற்றுகிறோம். அப்ப பின்பற்றக்கூடிய ஆள் தான் நம்ம வந்து எங்க கொண்டு போறோம்ன்றத முடிவு செய்யப்படுறோம். அப்ப சில நண்பர்கள் சொல்லுகிற நம்ம கேட்கிறோம், ஆமா எங்களுக்கு சொர்க்கத்துல கிடைக்கும், சொர்க்கத்துல எங்களுக்கு வந்து பெண்கள் இருக்கத்தான் செய்யறாங்க, அதுக்காக தான் நான் இந்த உலகத்தில் வந்து எங்களை வந்து கடவுள் வந்து நீ நல்லவனா வாழு, ட்ரிங்க்ஸ் பண்ணாத, பெண்களை வந்து பார்க்காத, நான் அளவாக நாள் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கோ, அதுக்கு மேலே அடிமை பெண்களை வேணா வச்சுக்கோ, அதுக்கு மேலே பெண்களை யாரையும் பார்த்துடாத, அப்படி பார்க்காம இருந்தீங்கன்னா உனக்கு சொர்க்கத்தில் நிறைய பெண்களை தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எங்கள் கடவுள் அப்படி தராரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்காக நாங்கள் ரெடியாக இருக்கிறோம், அது எங்களுக்கு தேவைதான். ஆமாம். அப்போது இது வேதம் சொல்லுகிறது என்ன அப்படின்னா, நீங்கள் வேத வாக்கியங்களில் தப்பான அபிப்பிராயம் கொள்ளுகிறீர்கள். பைபிள் அதான் சொல்லுது. ஆமாம், கடவுளை குறித்த ஒரு எண்ணமும் இல்லை. அதான் சொல்ல ஆண்டு சொல்லார், இயேசுக்கு சொல்லுவார், நீங்கள் பிதாவையும் அறியவில்லை குமாரனையும் அறியவில்லை அப்படிங்கிற மாதிரி. கடவுள்னா யாருன்னே தெரியறதில்லை. கடவுள் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்ட ஒரு பாதையை நமக்கு வைத்திருக்கிறார், எப்படிப்பட்ட ஒரு பரலோகத்தை நமக்கு வைத்திருக்கார், ஒரு பரிசுத்த பரலோகம், அது ஒரு தூய்மையான பரலோகம். அந்த பரலோகம்னு சொல்லும்போது கண்டிப்பா நம்ம ஒரு எபிசோட்ல வந்து பரலோகத்தை பற்றி பேசணும். நிச்சயமா. நம்ம வேதாமத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன பரலோகம் எப்படிப்பட்டது, அது யார் போவா, யார் போக முடியாது, இதை கண்டிப்பா நம்ம பேசணும். கடைசி நாட்கள வாழ்றோம், யாருக்கு எப்போ வேணாலும் மரணம் இருக்கலாம், நம்ம அதை பற்றி கண்டிப்பா பேச. நிச்சயமா. அப்ப அந்த இதுல தான் நான் சொல்றேன் என்னன்னா, இன்றைக்கு இந்த தீவிரவாதங்கள், இந்த மாதிரி காரியங்கள் மதத்தின் பெயரால் நடைபெறுவதற்கு நாம யாரை முன்னாடி வச்சிருக்கிறோம், யாரை ஃபாலோ பண்றோம், அது ரொம்ப முக்கியமானது. அப்போ இன்றைக்கு உலகத்துல சமாதானம் உண்டு பண்ணுகிற அல்லது உலகத்திற்கு சமாதானம் கொடுக்கிற ஒருவர் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இயேசு கிறிஸ்து இல்லாமல், இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறவங்க இல்லாம உலகத்தை சமாதானமாக நடத்துவது என்பது முடியாத காரியம். அப்போ உடனே சொல்லுவாங்க, அமெரிக்கா பார்த்தீங்களா, அங்கே அவங்கள பார்த்தீங்களா, இவங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இது அமெரிக்கா அவர்கள் அரசியல் நடத்துகிறார்கள். அமெரிக்கா அங்கே அரசியல் நடத்துகிறாங்க. இது யாராக இருந்தாலும், அது அமெரிக்க அதிபர்களாகட்டும் யாராக இருந்தாலும் அவர்கள் அரசியல் தான் பண்ணுறாங்க, அவங்க மதத்தை பண்ணலை. அவங்க அரசியலில் அவங்களுடைய நாட்டை மேன்மைப்படுத்துவதற்கு என்ன வழி, அவங்க கிறிஸ்தவ மார்க்கத்தை மேன்மைப்படுத்துறதுக்கு என்ன வழின்னு பார்க்கல, இயேசு கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுறதுக்கு என்ன வழின்னு பார்க்கல. இங்க நம்ம சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், அமெரிக்கான உடனே ஒரு கிறிஸ்தவ நாடு அப்படின்ற ஒரு எண்ணம் பரவலாகவே நிறைய பேர்ட்ட இருக்கு. பொதுவா நம்ம இந்தியாவில் நிறைய பேருக்கு உண்டு. ஆனா இங்க நம்ம பதிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வந்து, அமெரிக்கா இஸ் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, யார் எந்த மதத்தையும் பின்பற்றலாம். அதுதான் வந்து உண்மை வேண்டிய ஒரு காரியம். இன்னைக்கு அங்க வந்து எல்லா மத ஃபெஸ்டிவலும் அங்க கொண்டாடப்படுறது பார்லிமெண்ட்ல. ஈவன் சர்ச்சஸ் கேட்டதுக்கு அனுமதி இல்லையா அங்க. உண்மை. ஏக்கர் கணக்குல வேற்ற மாற்று மார்க்கத்தாருடைய கோயில்கள் அங்க கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்ப உடனே வந்து அதான் இப்ப என்னன்னா, இதை காட்டிட்டு இந்த மாதிரி அதான் இது வந்து ஒரு எப்படி சொல்றது, தப்பித்து கொள்ளக்கூடிய அல்லது நம்மக்கிட்ட பதில் இல்லை அப்படிங்கிறதுக்காக சொல்லக்கூடிய சில
தவறான மேற்கோள்கள். தவறு என்று ஒத்துக்கொள்ள முடியாத நிலையில் எதையோ இது போன்ற காமிச்சு, காரணத்தை அங்க இல்லையா இங்க இல்லையா பைபிள் இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்க செய்யறது கரெக்ட். அதுதான். அப்ப அமெரிக்காவை காண்பித்து நம்ம தப்பிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அமெரிக்கா முதல்ல வந்து அமெரிக்காவுடைய தலைமை பீடத்தில் இருக்கிற எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அல்ல, எல்லாம் முழுமையான கிறிஸ்தவர்களும் கிடையாது. அதுல பாதி கிறிஸ்தவ பெயர்கள்ல இருக்கிறவங்க இருக்கிறாங்க, பலர் கிறிஸ்தவ பெயர்கள்ல நாஸ்திகர்களா இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அமெரிக்காவுக்கு நாடு இப்படி செஞ்சிருச்சு, இப்படி அநியாயம் பண்ணிருச்சு, அதனால நாங்க வந்து இப்படி பண்றோம். அவர்கள் செய்தது அரசியல், நீங்கள் செய்வது மதம். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்கள் அரசியலாக செய்யும் பொழுது அங்கே எந்த ஒரு பிரச்சனையும் அங்கே வரப்போறது கிடையாது. அரசியலும் எத்தனையோ நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு ரஷ்யாவும் அமெரிக்காவும் பல ஆண்டுகள் சண்டை போட்டாங்க, அரசியல் ரீதியாக சண்டை போட்டாங்க, மத ரீதியாக கிடையாது. அரசியல் ரீதியான சண்டைகள் வேற, இயல்பானது. மத ரீதியான சண்டைகள் வேற. நான் என் கடவுளுக்காக நான் செயல்படுகிறேன், என் கடவுளுடைய வார்த்தையின்படி நான் செயல்படுகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அங்கே அந்த தாக்கம் அதிகமாக இருக்கிறது பார்க்கும். அங்கே மனிதனுடைய கொடூரங்களை நாம் பார்க்க முடிகிறது. அரசியல் ரீதியான பிரச்சனைகளை விட மத ரீதியான தாக்குதல்கள் வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கிறது பார்க்கும். அப்போ இன்றைக்கு மனம் திரும்புதல் அப்படிங்கிற காரியத்துக்குள்ளே வரும்போது உண்மையான அன்பு அப்படின்னா இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த தீவிரவாதங்கள் என்பது வேதாகம அடிப்படையில் பார்க்கும்போது வேதாகமும் தீவிரவாதத்தை எந்த இடத்துலையுமே ஆதரிக்கலை, மனித கொலைகளை எந்த இடத்துலையுமே ஆதரிக்கலை. எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னா காரணங்களோட சில இடத்துல கடவுளே சில தண்டனைகளை கொடுப்பதற்கு, கடவுள் தண்டிக்கும் போது நம்ம யாருமே கேட்க முடியாது. சில இடத்துல சுனாமிகள் வருகிறது, சில இடத்துல அழிவுகள் வருகிறது. வேதாகமத்தில் பார்க்குறோம், முழு உலகத்தையும் கடவுள் ஒரு முறை அழித்தார் அப்படின்னு பார்க்குறோம். ஒரு இடத்துல சில நகரங்களை, சோதம் கொமோரா என்கிற நகரங்களை வானத்திலிருந்து அக்னியை போட்டு கடவுள் அழித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். கடவுளுடைய தண்டனை, அது கடவுளுடைய தண்டனை. அன்றைக்கு வந்து குழந்தைகளோ அல்லது சில இடங்கள்ல பெரியவங்களை மட்டும் கொல்லுங்கன்னு வரல, ஒட்டுமொத்த நகரங்களும் அழிக்கப்பட்டிருக்கிறது, அங்கே குழந்தைகளும் அழிக்கப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்குறோம். அப்போ கடவுள் சில தண்டனைகள் கொடுக்கும்போது அது தவறு அல்ல. மனிதர் மூலமாகவும் கொடுப்பார், அவர் நேரடியாக இயற்கை மூலமாகவும் தண்டிப்பார். இது கடவுள் சில நேரத்தில் தூதர்களை கூட அனுப்பி சில தண்டனைகளை கொடுப்பார். அப்ப கடவுளுடைய தண்டனையின் போது அது ஓவரால் சில காரியங்களை நம்ம பார்க்கறது. அப்போ இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப பரிசுத்த வேதாகமும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அது தீவிரவாதத்தையோ அல்லது தீவிரவாதத்தின் ஒரு சின்ன செயலையோ அது ஆதரிக்கவில்லை என்பதை நம்ம தெரிந்து கொள்கிறோம். அப்போ இது தீவிரவாதத்துக்கான காரணம் என்ன அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்ப்பானே. நிச்சயமா இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த வாரம் கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் டீப்பா பேசினா கண்டிப்பா. ஓகே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, வேதத்திலே ஒரு வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அற்புதமான வசனம். அன்பில்லாதவன் தேவனை அறியான். நான் அன்பா இருக்கேன்னு சொல்லி, அதனால தான் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதும்போது கண்ட சகோதரனிடத்திலே அன்பு கூறாமல் காணாத தேவனிடத்திலே எப்படி அன்பு கூற முடியும்? கடவுள்கிட்ட அன்பா இருக்கிறேன், கடவுள் பெரியவர், கடவுள் மிகப்பெரியவர், நம்மளுடைய இந்த காரியம் எல்லாம் உதட்டளவில் அது இருந்துட்டா போதாது. அந்த தேவனை அறியும் போது அவர் அன்பானவர் என்பதையும் நாம் அறிய வேண்டும். அந்த அன்பின் வெளிப்பாடாக தான் இந்த உலகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பு வந்து பிறந்தார் நமக்காக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, உங்களுக்காக. அருமையான சகோதரியை, ஒருவேளை என்னை யாருமே அன்பு கூறலன்னு சொல்லி நீங்கள் கண்ணீரோடு இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கலாம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை நேசிக்க ஒருவர் இருக்கிறார். உங்களுக்காக தன் ஜீவனை கொடுத்தவர். அவர் மாறவே மாட்டார். இன்னைக்கும் உங்கள் மேலே அந்த அன்பு, அவருடைய அன்பு இன்றைக்கும் இருக்கிறது. ஆண்டுகிட்ட கேட்பீங்களா, உங்கள் அன்பை நான் புரிந்து கொள்ளல ஆண்டவர், இது வரைக்கும் எனக்காக மறித்தீரே, நானும் உங்களை நேசிக்கிறேன், என் வாழ்க்கையில் இத்தனை பிரச்சனையோடு இருக்கேன், எனக்கு ஒரு விடுதலையை தாருன்னு சொல்லி நீங்கள் கேட்டு பாருங்க. அவனுடைய அன்பை நீங்களும் உணரலாம். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உங்களுடைய அன்புக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சபிக்கிறவர்களை கூட ஆசீர்வதிக்க சொல்லி கொடுத்தீரே, நீர் அப்படி வாழ்ந்து காண்பித்தீரே, நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய மீறுதலுக்காக நீர் காயப்பட்டீர், எங்களுடைய அக்கிரமங்களுக்காக நீர் நொறுக்கப்பட்டீர் என்று வாசிக்கிறோம். உங்களுடைய அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து அந்த அன்பை எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்த உதவி செய்யும். நாங்கள் ஒருவேளை இதுவரைக்கும் அன்பில்லாதவர்களாக நடந்திருந்தா எங்களை மன்னியும். இன்னும் கிறிஸ்துவின் அன்பை இந்த உலகிற்கு வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். நீர் அப்படியே எங்கள் ஜபங்களை கேட்கிறதற்காக ஸ்தோத்திரம். பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ரட்சித்து விடுவித்து உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். வியாதி பலவீனத்தோடு இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு சரீரத்திலும் கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும்.
சுகமாக்கும், விடுதலையாக்கும். உடைய நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள விரும்பினால் இலவசமாய் உங்களுக்கு வேத புத்தகத்தை கொடுக்க விரும்புகிறோம். கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் தெளிவான உங்கள் முகவரி எங்களுக்கு சொல்லி SMS பண்ணி பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். CDs உண்டு. இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் நாங்கள் CD வடிவில் வெளியிட்டிருக்கிறோம். வேணும்னா நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதனுடைய கிரயத்தை கொடுத்து நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 6969, ஆழ்வார் திருநகர், சென்னை 87.